ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு பீகாக் ப்ளூ கலர் சாரீக்கு நம்ம பீகாக் ஃபெதர்ஸ் ரெடி பண்ணி, ஆனால் பீகாக் ஃபேஸ் இருக்காது, ஆனால் பீகாக் ஃபெதர்ஸ் ரெடி பண்ணி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் எடுக்க போகிறோம். அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஸ்கின் ஸ்டோனில் நம்ம ஒர்க் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு எனக்கு சாரீ தான், இந்த சாரீ தான் இந்த பீகாக் க்ரீன் கலர் சாரீ. ஸோ ப்ளவுஸ் வந்து இதுக்கு பிங்க் கலர். அதுக்கு இந்த சாரியில் இருக்கிற எல்லா கலர்ஸுக்கான கட் பீட்ஸு வாங்கிட்டேன் நான். இதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் ஹேங்கிங்ஸ் தான் இதில் ரொம்ப அதிகமாக ஒர்க்கு. ஸோ நம்ம அதுக்கான கிறிஸ்டலுமே வாங்கியாச்சு. கஸ்டமர் சைடு வந்து பிங்க் கலர் மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் மட்டும் நார்மலாக நமக்கு கோல்டு கலரில் வாங்கியாச்சு. இதுக்கு நான் இந்த ஃபெதர்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப கீழே வந்து ரொம்ப பட்டையாகவும் வரக்கூடாது, ரொம்ப சாஃப்ட் எட்ஜஸாகவும் வரக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு இந்த லீஃப் ஷேப் மாதிரி அழகாக வரணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேச்சஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பீகாக் ஃபெதருக்கு. ஸோ அதுக்காக நான் பெரிய ஃபெதராக 35 ஃபெதர்ஸும், ஸ்மால் ஃபெதராக ஒரு 35 ஃபெதர்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு எப்பயும் போல் நம்ம ட்ரேஸ் எடுத்துகிட்டு நான் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கிட்டேன். டெம்ப்ளேட் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரேஸிங்கை விடவும் எனக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் மறுபடியும் எந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் இந்த டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஜரி த்ரெட்டில் செயின் அண்டு ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா கட் ஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபெதர் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, டிட்டோ அந்த இமேஜில் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்களோ அதே தான். கலர்ஸ் மட்டும் நம்ம சாரியில் என்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒயிட் கலர். ஸோ அது வந்து நல்லா ஒரு கிளிட்டரிங்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப கிளிட்டரிங்காக தான் இந்த ப்ளவுஸே இருக்கும். நான் ஆஃப்டர் கம்ப்ளீட் ப்ளவுஸ் நான் ஃபைனல் லுக் காட்டும்போது உங்களுக்கு அது தெரியும். ஜஸ்ட்டு ஓரத்தில் வந்து கட் பீட், கோல்டு கலர் கட் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு பீகாக் ஃபெதருக்கு நம்ம எடுத்திருக்க அந்த 5 கலர்ஸுமே அந்த ஒரு ஃபெதருக்குள்ளே வர மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது 2 இன்ச்சில் ஒரு ஃபெதரும், இன்னொன்று வந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே அந்த மாதிரி 2 ஃபெதர் எடுத்திருக்கேன் வித்து எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெதர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபெதர்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எனக்கு ஒரு ஃபெதர் மட்டும் ரெடி பண்ணவே எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்போனா எனக்கு ஃபெதருக்கே ரொம்ப நான் டைம் எடுத்துக்கிட்டேன் தான். ஆனால் ஃபினிஷிங் ரொம்பவுமே நீட்டாக வரணும் இல்லையா. ஃபெதர்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நல்லா நம்ம நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி நீட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிங்க் கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஃபெதர் ஒர்க்கும், பிங்க் கலர் சில்க் காட்டன் மெட்டீரியலில் தான் நம்ம ஃபுல் ஒர்க்கும் பண்ண போகிறோம். இது வந்து கஸ்டமர் ரெக்வயர்டுக்காக நம்ம க்ரீன் அண்டு பிங்க் 2 கலர் நம்ம மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபெதர்ஸ் பாருங்கள் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஊதுபத்தி அல்லது மஸ்கிட்டோ காயில் வச்சு நீங்கள் ஓரத்தை பர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிஸ்ஸரில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக கட் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். அந்த ஹேரினஸ் வந்து வராது. அந்த ஹேரினஸ் வந்து ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளூ வந்து பேக் சைடு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு அந்த ஹேரினஸை தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு ஃபேப்ரிக்லேருந்து விடாது. ஸோ சிசர் கட்டிங்கே போதுமானது தான். நீங்கள் பர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கருப்பு அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்ன் பண்ணாமல் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அனிமல் ஸ்கின் டோனுங்கிறது நத்திங் பட் நம்ம நார்மலாக எங்கேயுமே கேப்பே இல்லாமல் ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டே வரோம் ஸ்ட்ரைட் லைனாக. ஸோ அதில் அந்த டோன் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் ப்ளூ கலர் 2 பீட் கொடுத்துட்டு 2 கட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4, 5, 6 பிங்க் கலர் கட் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபைனல் லுக்குக்கு நம்ம 2 கலர் ப்ளூ கலரே கொடுத்துட்டோம்னா நீட்டாக நமக்கு அந்த அனிமல் ஸ்கின் டோன் அழகாக வந்துடும். அவுட்புட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வித்தவுட் ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபெதர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து அந்த பேட்ச் ஒர்க்குக்காக பண்ணணும் பார்த்தீங்களா, அதுலேயே அகைன் ஃபுல்லாக நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணாலும் அகைன் ஒரு டைம் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஃபெதர் வந்து தூக்கிட்டு வராது, அவ்வளோ சீக்கிரம் ப்ளவுஸை விட்டு நமக்கு கலண்டும் வராது. நம்மளோட ஃபைனல் லுக் பாருங்கள். ஹேங்கிங்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் அந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பாக வேண்டாம், கொஞ்சம் ட்ரையாங்கிள் டைப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஹேங்கிங்ஸ் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன்.
நம்மளோட ப்ளவுஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லலாம். இதில் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கோங்கிற கலர் வந்து பேக் சைடு ஸ்லீவ் அண்டு ஃப்ரண்ட் சைடுமே நமக்கு வந்து விசிபிளாக தெரியாது. ஃப்ரண்ட் சைடு அந்த கப் பார்ட் வர இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணிக்கணும் தெரியும். அந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய காஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.